ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கும் காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த சமாதானம் பிஸ்னஸில் கண்டிப்பாக கிடையாது. நாம் க்ரோத்தை பார்ப்போம், காம்படிட்டரும் அதே தான் பார்ப்பாரு. நம்மளுடைய பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம். நாம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்ப்போம். அதுபோது அவங்க ஸ்பெண்டிங் குறையும். இது ஒரு சைக்கிளிக்காக டோட்டல் எக்கனாமியவே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். காம்படிஷன் இல்லாத ஒரு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடந்த இந்த வாரை பற்றியது. ஸோ இந்த வாரம் நம்ம எப்படி பிஸ்னஸுக்கு நம்ம பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்படியே நம்ம பொருத்த முடியுமானா அப்படியே பொருத்த முடியாது. பட் என்ன லெவலில் நம்ம, ஏன்னா இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ போட்டியாளர்கள், இப்போ எதிரிகள் அங்கே எதிரி நாடு, பட் இங்கே நம்ம போட்டியாளர்கள். இப்போ இதில் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ இந்தியன் ஆர்மி எப்படி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பஹல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் மே 7 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு தாக்குதலை ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த கிடைக்கிற தகவல்களில் நிறையா டெரரிஸ்ட் கேம்பை அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஏர் சிஸ்டம்மு, ஏர் பேஸு, வான்வெளி தடுப்பு கவசங்கள், அந்த மாதிரி நிறைய இதை அவங்க நம்ம இந்தியன் இராணுவம் தாக்கி அழிச்சிருக்கு, அதாவது சேதம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இது. அதுக்கப்புறம் மே 10 அன்னைக்கு சீஸ் ஃபயர் நடந்துருச்சு. அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்துருச்சு. ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நான் ரீசெண்டாக அந்த வீடியோஸ், அதாவது இந்த போரை பற்றி அனலைஸ் பண்ணுற எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி மிலிட்ரியில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு அவங்க அந்த இந்த போரை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க, உலகம் ஃபுல்லாக நடக்கிற போரை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க சொல்லும் போது இதை இந்த போரை ஸ்டடியை நல்லா ஸ்டடி பண்ணணும். இது ஒரு பாடம், எல்லா நாடுகளுக்குமே இது எப்படி போரை நடத்தணுங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடம் அப்படின்னு ஒரு ஜான் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு டிம் கூப்பர், 2 பேருமே இந்தியன் ஆர்மியை அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. இது நம்ம இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிக்யூஷன், 2வது எப்போ சமாதானமும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமாதானம் பிஸ்னஸில் கண்டிப்பாக கிடையாது. நாம் பாட்டுக்கு நாம் க்ரோத்தை பார்ப்போம், காம்படிட்டரும் அதே தான் பார்ப்பாரு. நாம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்ப்போம். அதில் சமாதானம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒரு கண்ட்ரியாக இதில் அந்த இன்னும் போர் தொடுத்துருக்கணுமா இல்லை சமாதானம் போனது கரெக்டாங்கிற ஆர்கியூமெண்ட்டில் 2 விதமான நிலைப்பாடு இருக்கலாம். இன்னும் அவங்களை தாக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது. பட் போர் அதிகமாக போச்சு அப்படின்னா இது நம்மளுடைய பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும்போது ஓவரால் எக்கனாமி இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த விதத்தில் அவங்க பாகிஸ்தான் சைடு இருந்து ரிக்வஸ்ட் பண்ணோன்னா இமீடியட்டாக இந்தியா ஆல்சோ அக்ரீட் ஃபார் சீஸ் ஃபயர். ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்ததாக என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹர்ஷ் கோயங்கா, ஆர்பிஜி சேர்மேன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த போர் வந்தது அப்படின்னா இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். ஸோ இங்கே கம்பெனிஸ் இந்தியாவில் முதலீடு பண்ணுறது, புது கம்பெனி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக குறையும். அப்போ அது பிஸ்னஸில் பாதிப்பு உண்டு பண்ணலாம். கண்டினியூஸாக போர் நடந்தது அப்படின்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர்மிக்கு போகும். ஸோ இங்கே நார்மலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டு. அப்போ இந்த பக்கம் இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய கையில் பணப்புழக்கம் குறையும். அது பணப்புழக்கம் குறையும் போது அவங்க ஸ்பெண்டிங் குறையும். இது டோட்டல் எக்கனாமி, ஒரு சைக்கிளிக்காக டோட்டல் எக்கனாமியவே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது ஒரு சரியான நடைமுறை. பட் ஆனால் இந்த இவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பிளான் பண்ணி இனிஷியலாக டெரரிஸ்ட் கேம்பை ஃபர்ஸ்ட் நாள் அடித்தாங்க.
ஸோ அடுத்தது வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து ரிட்டாலியேட், அவங்க வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க. அந்த எதிர்த்தாக்குதல் அவங்க வந்து ஆர்மி மூலியமா, இட்ஸ் நாட் ஃப்ரம் டெரரிஸ்ட், பாகிஸ்தான் ஆர்மி வந்து ட்ரோன் அட்டாக்கு, ஸோ இந்த மாதிரி ரிட்டாலியேஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க பிளான் பண்ணி ஏர் பேஸ் எல்லாத்தையும் இல்லை, மெனி ஆஃப் தி ஏர் பேஸஸ் வந்து அவங்க நம்ம ஆளுங்க வந்து அடிச்சு காலி பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம பிஸ்னஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம், ஏன்னா வந்து நீங்கள் வந்து காம்படிஷன் இல்லாத ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு காம்படிஷன் இல்லாத பிஸ்னஸ் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ இந்த கொஷின்ஸ் அங்கே வராது. பட் அப்படி அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரேர். ஸோ அப்போ இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் ஸ்ட்ராட்டஜி நாம் கரெக்டாக என்ன பிளான் பண்ணணும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் என்ன மாதிரி பண்ணணும், சேல்ஸ் எந்த மாதிரி சேல்ஸ் பீப்புளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டாங்க, எந்தெந்த கேம்பை வந்து நான் அந்த எந்த டெரரிஸ்ட் கேம்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதில் எதையெல்லாம் நம்ம தாக்க போகிறோங்கிறது அதெல்லாம் பிளான் பண்ணி எப்போ தாக்கணுங்கிறது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டாங்க. அதை அதுபடியே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டும் வந்து சரியாக அமையும் போது இந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளுடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இன்டர்பிரட்டேஷன், இப்போ நீங்கள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், அந்த ஒரு காலியோகிராஃபிக்கில் கோர்ஸ் அட்டன் பண்ணார் அப்படின்னா வந்து அந்த நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வரைகிறது. அது மாதிரி நம்ம வந்து வேர்ட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபாண்ட் டைப்ஸ் எல்லாம் வந்து அவர் அந்த காலியோகிராஃபிக் கிளாஸ் அட்டன் பண்ண மூலியமாக தான் வந்து அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ஏன் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த ஃபாண்ட் ஸ்டைலை இங்கே கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த போரை பற்றியான நம்ம கொஞ்சம் படிக்கும்போது, ஸோ என்ன இந்தியன் ஆர்மி எப்படி பண்ணியிருக்கு, சரி அதை எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணான்னு படிக்கும்போது இதை நம்மளுடைய பிஸ்னஸுக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்து இதை அப்ளை பண்ணலாம், அது மூலிமா எப்படி நம்ம வந்து பிஸ்னஸில் சக்சீட் பண்ண முடியுங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் போகிறனால வந்து இழப்புகள் இருக்கும், சேதாரங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் பாடங்களும் இருக்குது. அந்த பாடங்களை எடுத்து நம்ம பிஸ்னஸில் நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக we will succeed in our business. Thank you.